ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து எப்படி சரியான முடிவுகளை எடுப்பது. எல்லாருக்கும் இந்த அனுபவம் வந்திருக்கும். எப்படி நான் சரியான முடிவு எடுக்கிறேன்னா, லைஃபே பார்த்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் நான் எடுத்த முடிவுகள் ரிசல்ட்டாக தான் இப்போ நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் செய்யக்கூடிய முடிவுகள் என்னோட ஃப்யூச்சரை கிரியேட் பண்ணும். நம்ம வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒரு முடிவெடுக்கக்கூடிய ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம முடிவுகள் எடுத்துகிட்டே இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி காரியங்கள் செஞ்சுட்டே இருக்கும். வாழ்க்கை டிசிஷன்ஸ் இல்லாமல், முடிவுகள் இல்லாமல் இல்லை. எல்லா கட்டத்துலையும் நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுக்க வேண்டியதாக இருக்குது. சில முடிவுகள் ஈஸியாக இருக்குது எடுக்கிறதுக்கு, சில முடிவுகள் கஷ்டமாக இருக்குது. இப்போ டிசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்கிறோம், இந்த ஆர்ட் ஆஃப் டிசிஷன் மேக்கிங். அதாவது முடிவுகளை எப்படி கரெக்டாக எடுக்கிறது, எப்படி அது ஒரு கலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும். எல்லாருமே 100% சரியான முடிவுகளை எப்பவும் எடுக்க முடியாது. யாருமே இந்த உலகத்தில் பர்ஃபெக்ட் கிடையாது. நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்குது, நம்ம சந்தோஷம் ப்ளஸ் வெற்றி கிடைக்குது. ஒருவேளை நம்ம எடுத்த முடிவுகள் சரியா இல்லை அப்படின்னா அப்பயும் நம்மளுக்கு ரிசல்ட் நம்மளுக்கு பாடம் கிடைக்குது, லைஃப்ல லெசன்ஸ் கிடைக்குது, நம்ம லைஃப்ல நிறைய அனுபவம் கிடைக்குது. ஸோ லைஃப்ன்றதே எந்த முடிவு எடுத்தாலும் சரி ஏதாவது ஒன்று நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுடைய மைண்ட் ஃப்ரேம் தான் அப்படி இருக்கே தவிர நம்ம தப்பாக முடிவு எடுத்துட்டோம். அது நம்மளுடைய பழக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா, எப்பவுமே நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அதை நம்ம குத்தி காமிக்கிறது, ஃபீல் பண்ணுறது. இது மனித இயல்பாகவே இருக்குது. எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய யோசிப்போம், அப்புறம் முடிவு எடுத்துட்டு அது காரியத்தில் வரும்போது ஒருவேளை அது ஒர்க் அவுட் ஆகலை, ஒருவேளை அது சரியாக வரல அப்படின்னா தன்னையே நம்ம திட்டிப்போம், இல்லை மற்றவங்கள திட்டுவோம், இல்லை வேற யாராவது பிடிச்சி இவங்களால தான் என்னுடைய வாழ்க்கை சரியாகலை, இவங்களால தான் என்னுடைய பிஸ்னஸ் ஃபெயில் ஆயிடுச்சு, இவங்களால தான் நான் ஒழுங்காக படிக்கலை, எங்கள் மிஸ் எனக்கு ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கல, அதனால நான் ஃபெயில் ஆயிட்டேன், இல்லை எனக்கு ஜுரம் வந்துருச்சு அதனால நான் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் நம்ம முடிவுகள் ஒழுங்காக ஒர்க் அவுட் ஆகலை, சரியா வரல அப்படின்னா நம்ம உடனே அதுக்கு ஒரு காரணம், ஒரு எக்ஸ்கியூஸை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பழக்கத்தை நம்ம ஃபஸ்ட்டு மாற்றணும். இது நம்ம லைஃப்பில் இது புரிஞ்சிக்கணும். எல்லா முடிவுகளும் 100% சரியாக வரும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. சில முடிவுகள் தவறாக போக தான் செய்யும், அதை நம்ம ஏற்றுக்கணும். எப்போவுமே எந்த தப்பும் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனால் ஒருவேளை தவறு நடந்துருச்சு அப்படின்னா அதை ஏற்று மன்னிக்கக்கூடிய சக்தியும் எனக்கு இருக்கணும். நம்ம ப்ரிவென்ஷன் தான் எடுக்க முடியுமே தவிர, ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி நம்மளால ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஆனால் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இல்லை ஆயிடுச்சு, என்னோட கண்ட்ரோலுக்கு மேலே போயிடுது அப்படின்னா அதை நான் ஏற்றுக்கணும். ஸோ அதில் அக்செப்டன்ஸ் மட்டும்தான் அதுக்கு ஆன்சரே தவிர, இப்படி செஞ்சுருக்கலாம், அப்படி செஞ்சுருக்கலாம், இதை யோசிச்சிருக்கலாம், இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்றது அதுக்கப்புறம் புத்தியை யோசிக்கிறது முட்டாள்தனம் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால் மன உளைச்சல் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். இது புரிஞ்சுக்கணும். 2வது விஷயம், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்னா, லைஃப்பில் எல்லா டிசிஷன்ஸும், எல்லா முடிவுகளும் 100% சரியாக வரும்ன்றதை நம்ம எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. நம்ம முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவோம், வந்துச்சுன்னா ஓகே, வரலன்னா அதுலேயும் எனக்கு ஒரு லெசன் இருக்குது, அதுலேயும் எனக்கு ஒரு பாடம் இருக்குன்றதை நான் புரிஞ்சுக்கணும். அந்த மனப்பான்மையை ஃபஸ்ட்டு நான் உருவாக்கணும். 2வது, தவறுகள் நான் எதுவும் செய்யக்கூடாது தான். ஆனால் ஒருவேளை என்னை மீறி, இல்லை எனக்கு கண்ட்ரோல் இல்லாத சில விஷயங்கள் என் மூலமாக நடந்துச்சு, இல்லை சூழ்நிலை ஆகிடுது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் ஆஃபீஸுக்கு கரெக்டாக மீட்டிங்க்கு 10 மணிக்கு போகணுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறீங்க, நீங்கள் சீக்கிரமாக எழுந்துக்கிறீங்க, எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கிளம்புறீங்க, ஆனால் டிராஃபிக் ஆகிடுது. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? அது ரியாலிட்டி. ஸோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம டைமுக்கு போகணும்னு நினைக்கிறோமே தவிர, ரியாலிட்டியை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. தெர் ஆர் சம் திங்ஸ் விச் ஆர் இம்பாசிபிள் டு கண்ட்ரோல். அதாவது வெதர் இருக்குது, மழை இருக்குது, நம்ம இயற்கை சூழ்நிலைகள் இருக்குது, இல்லை மற்றவங்களுடைய மனோபாவனை, இதெல்லாம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதெல்லாம் சில விஷயங்கள் நடக்கணுன்றது மென்ட் டு பி. லைஃப்பில் இட்ஸ் மென்ட் டு பி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சில விஷயங்கள் நம்மளால் மாற்ற முடியாது. ஸோ அதை நம்ம ஏற்றுக்கணும். இதை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி வளைஞ்சு ஃப்ளெக்சிபிளாக போய் அட்ஜஸ்ட் பண்ணி அதை நம்ம லைஃப்பில் மாற்றிக்கிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம லைஃப்பை மாற்றிட்டு போயிடலாம். நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாமே நம்ம நினச்ச பாரு தான் நடக்கணும், கரெக்டாக 10 மணினா 10, 9:05 நாங்கள் போய் சேர்ந்துடணும் அப்படின்னு நினைக்கிறோம். நல்லது தான். ஆனால் வரல, முடியல அப்படின்னா அதுக்காக நான் என்னையே நான் துன்பப்படுத்திக்கிட்டு, இல்லை டிராஃபிக்கு, கவர்மெண்ட்டு இவங்களெல்லாம் குறை சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா அப்புறம் என்னோட டிசிஷன் மேக்கிங்கே சொல்லுவேன், நான் இன்னும் ஒரு 1 ஹவர் எழுந்து முன்னாடி போயிருக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ரொம்ப கீழே தள்ளிக்கிறோம். இது நம்ம புரிஞ்சுக்கணும். 2வது விஷயம், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் தவறுகள், மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நான் பார்ப்பேன். ஒருவேளை எனக்கு கண்ட்ரோல் இல்லாத விஷயங்கள் நடந்துருச்சு அப்படின்னா அதை நான் ஏற்றுப்பேன். 3வது நான் பார்க்கணும், நான் முடிஞ்ச வரைக்கும் தப்பு பண்ணக்கூடாதான். ஆனால் ஒருவேளை என்னோட அறியாமை காரணமாக,
இல்லை என்னுடைய சில பழக்க வழக்கங்கள் காரணமாக அந்த சமயத்தில் எனக்கு புரியல அப்படின்ற ஒரு விஷயம் வரும் பார்த்தீங்களா? நீங்கள் நினைப்பீங்க ஓகே இதை நான் கீழே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஏதோ ஒரு கேர்லெஸ்னஸோ இல்லை ஏதோ ஒரு சோம்பேறித்தனம் என்ன இது கீழே விழுந்துரும். நீங்கள் தான் தப்பு பண்ணீங்க. ஆனால் கான்ஷியஸாக பண்ணல, அன்கான்ஷியஸாக செஞ்சுட்டீங்க. அதாவது உங்களுக்கே புரியல அது எப்படி நடந்துச்சு. ஸோ இதை கூட நம்ம என்ன பண்ணணும், இதை கூட ஏற்றக்கூடிய மனப்பான்மை நம்மளுக்கு வரணும். நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளே நம்ம வந்து திட்டிப்போம், நம்மளே நம்ம வந்து ரொம்ப வந்து என்னது இது இவ்வளோ முட்டாள்தனமாக பண்ணிட்டோம், என்ன இந்த அறிவு கூட நம்மளுக்கு இல்லையா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளே நம்ம வந்து கீழே தள்ளி நம்மளோட செல்ஃப் எஸ்டீமை வந்து குறைக்கணும். இது கூட நான் புரிஞ்சுக்கணும், என் மூலமாக தவறுகள் நடந்தாலும் சரி அதையும் ஏற்றக்கூடிய மனப்பான்மை எனக்கு வந்து இருக்கணும். நான் என்ன பண்ணுறேன், உடனே கொஞ்சம் யோசிச்சு பண்ணியிருக்கணும்ல, கொஞ்சம் முடிவு கரெக்டாக எடுத்துருக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம முடிவெடுத்தையே நம்மளே குறை சொல்கிறோம். இதுவும் நம்ம வந்துட்டு பார்த்துக்கணும். 4வது, ஸோ முடிவுகள் இப்போ நான் வந்து பார்க்கலாம், முடிவுகள் வந்து எப்படி நம்ம சரியாக எடுக்கிறது அப்படின்ட்டு. ஸோ முடிவுகள்ன்றது புத்தி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். என்னுடைய திங்கிங் பவர், என்னுடைய டிசிஷன் மேக்கிங் பவர், 2 சக்திகள் இருக்குது நம்மக்கிட்ட. நம்ம யோசிக்கக்கூடிய சக்தி ப்ளஸ் நம்மளுடைய நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி. இப்போ புத்தி தான் எப்போவுமே வந்து டிசிஷன் பண்ணும், முடிவு எடுக்கும். முடிவு எப்படி எடுக்கும்னா, ஒரு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து முடிவு எடுக்க முடியும் புத்தியால். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா அதை பற்றி எல்லா விஷயத்தையும் வந்து சேகரிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் தீபாவளிக்கு நீங்கள் வந்து பொங்கலுக்கு போய் துணி எடுக்க போகிறீங்க அப்படின்னா, என்ன ட்ரெஸ்ஸு வேணும்னு ஃபஸ்ட்டு நீங்கள் கபோர்டில் போய் பார்ப்பீங்களே, எது எனக்கு வேணும், எது என்கிட்ட இல்லை. 2 விதமாக பண்ணலாம். ஒன்று, எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் என்ன வேணுன்றது ஒரு விஷயம். இது வந்து மனசனுடைய விஷயம். மனசு வந்து எனக்கு என்ன ட்ரெஸ் வேணும் அப்படின்றது மனசு நினைக்கும். அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் முடிவு எடுக்கலாம். 2வது வெரைட்டி ஆஃப் முடிவு வந்து, சரி ஃபஸ்ட்டு எனக்கு என்ன தேவை, கபோர்டில் போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறது புத்தி சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ புத்தி எப்போவுமே ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு பார்க்கும், அனலைஸ் பண்ணும். ஸோ நீங்கள் அதே போல் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜாப் ஜாயின் பண்ணணும், இல்லை வந்து ஸ்கூலில் வந்து எந்த சப்ஜெக்ட் எடுக்கணும், இல்லை காலேஜில் எந்த கரியர் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா, ஜாபில் எந்த ஃபீல்டில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு முடிவு இருக்கும். இல்லை வீடு எந்த ஏரியாவில் வீடு வாங்கலாம், இல்லை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை குழந்தைக்கு எந்த ஸ்கூலில் சேர்க்கலாம், அந்த மாதிரி நிறைய முடிவுகள் நம்ம வந்து லைஃப்பில் எடுக்க வேண்டியதாக இருக்கும். இல்லை இந்த ஹாஸ்பிட்டல் போகலாமா, இந்த டாக்டர் நல்லா இருப்பாங்களா, இந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு நிறைய விதமான முடிவுகள் வந்து நம்ம எடுக்கிறோம். இன்னும் சின்ன சின்ன முடிவுகள் கூட நம்ம எடுக்கணும் இருக்குது லைஃப்பில். அதாவது வீட்டில் கெஸ்ட் வராங்கன்னா என்ன சாப்பாடு சமைக்கிறது, ஒரு சண்டே எந்த இடம் வந்து நம்ம வெளியில் போகிறது, எந்த இடத்துல வந்து நம்ம வந்து எந்த கோயிலுக்கு போனால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நம்ம நிறைய சின்ன சின்ன முடிவுகள் கூட எடுக்கணும். எந்த முடிவு எடுத்தாலும் சரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும். இந்த முடிவு எடுக்கிறதுக்கு எனக்கு எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் என்கிட்ட இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அது ஒன்று. 2வது, என்னோட மனசு என்ன சொல்லுது அப்படின்றத நான் பார்க்கணும். இல்லை ஏன்னா நம்மளோட இதயம் ஒன்று இருக்குல்ல, அந்த இதயத்துக்கு இன்ட்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டீப் இன்னர் ஹார்ட்டு, நம்ம மனசுக்குள்ளே ரொம்ப ரொம்ப ஆழமான சில விஷயங்கள் இருக்கும், அது இன்ட்யூஷன் சொல்லுவோம். ஸோ அது கூட நம்மளுக்கு கைட் பண்ணும் முடிவு எடுக்கிறதுக்கு. ஸோ அதையும் நம்ம செக் பண்ணிடணும். ஆழ் மனசில் என்ன இருக்குது, என்ன இன்ட்யூஷன் கொடுக்குது, என்ன சொல்லுது அது. இது வந்து யூஸ்வலாக தெரியாது. நீங்கள் வந்து விடிகாலையில் இல்லை வந்து ரொம்ப தியானம் பண்ணியிருக்கும் போது, இல்லை ரொம்ப மனசு அமைதியாக இருக்கும் போது உங்கள் மனசுக்கிட்ட கேட்டிங்கன்னா அது சொல்லும், ஓ இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்மளுக்கு. இல்லை நீங்கள் அந்த அனுபவம் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ண முடியும். அந்த அனுபவம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வெடிக்காலில் வந்து கேட்டு பார்க்கலாம் அவங்ககிட்ட. விடிகாலை 4 மணி 5 மணிக்கு வந்து எழுந்து ஃபஸ்ட்டு சங்கல்பம் வந்து நீங்கள் கொஸ்டின் கேட்டிங்கன்னா அதை சொல்லும், இது பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அது கிளியராக நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். 3வது, இந்த சம்மந்தப்பட்டவங்களுடைய விருப்பங்கள் என்னென்ன அப்படின்றது பார்க்கணும். அவங்களுக்கு இல்லை ஏதாவது ஒரு நீங்கள் பிக்னிக் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா எல்லாரோட விருப்பங்களும் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் 3த்தையும் சேர்த்துட்டு 4வது விஷயம் வந்து, ஓகே இதனால வந்து எனக்கு பலன் கிடைக்குமா அப்படின்றது பார்க்கணும். 4th கொஸ்டின், இதனால பலன் இருக்கா, எனக்கு பலன் இருக்கா, இல்லை மற்றவங்களுக்கு ப்ளஸ் கூட இருக்கவங்களுக்கும், இல்லை சமுதாயத்துக்கு, இல்லை உலகத்துக்கே பலன் இருக்கா அப்படின்றது ஒரு பிகர் பெர்ஸ்பெக்டிவ். அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இது 4த்தையும் பார்த்த உடனே நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே இதுதான் நம்ம பண்ணால் நம்மளுக்கு பெட்டராக இருக்கும். 5வது, இதை நான் செஞ்சேன் அப்படின்னா எனக்கு சந்தோஷம் கிடைக்குமா, நான் வந்து நிம்மதியாக இருக்க முடியுமா, என்னால் அமைதி எனக்கு கிடைக்குமா அப்படின்றது பார்க்கணும். இந்த 5 ப்ராசஸ் நம்ம பண்ணும்போது நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து குரூப் டிசிஷன், அதாவது தனக்கும் சரி மற்றவங்களுக்கும் இன்வால்வ் பண்ணக்கூடிய டிசிஷன் இது. சம்டைம்ஸ் வந்து நம்ம நம்மளுடைய பர்சனல் விஷயத்துக்கு டிசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும், யாரும் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எந்த இது படிக்கிறது அப்படின்னு பார்க்கணும், எந்த ஸ்கூல் படிக்கிறது, இல்லை எந்த கரியர் எடுக்கிறது, இல்லை ஜாபில் இது ஓகே, இந்த ஃபீல்டு எனக்கு ஓகேவா, இதெல்லாம் வந்து இப்போ ரொம்ப பர்சனல். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ஃபஸ்ட் நம்ம பார்க்கணும், எனக்கு வந்து என்னுடைய டேலண்ட் ஸ்கில் என்ன, எனக்கு எது வந்து ஈஸியாக வருது, எது என்னால் வந்து சகஜமாக செய்ய முடியுன்றதை பார்க்கணும். 2வது, உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் எவ்வளோ இருக்குன்றதை பார்க்கணும்.
3வது அதோடைய தேர்ச்சி எனக்கு இருக்கா? அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கா? அப்படின்னு பார்க்கணும். 4வது அப்படி தேர்ச்சி இல்ல அப்படின்னா, அதுக்கேத்த ஹார்ட் ஒர்க் என்னால குடுக்க முடியுமான்னு பார்க்கணும். ஸோ இது 4மே எஸ் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, நீங்க அந்த ஃபீல்டையோ, இல்ல அந்த ஜாபையோ, இல்ல அந்த ஸ்கூலையோ வந்து தாராளமா வந்து நீங்க செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ப டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ வந்து செய்யலாம். இந்த மாரி நம்ம வந்து முடிவுகள் எடுக்கக்கூடிய பயிற்சிய நம்ம வந்து செய்யலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, நம்ம லைஃப்ல நம்ம ஒன்ஸ் முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா, அதுல வந்து நம்ப அது மேல ரொம்ப நம்பிக்கை வைக்கணும். ஏன்னா இது என்னோட கிரியேஷன். நான் எடுத்த ஒரு முடிவு அப்படின்னா, என்னோட குழந்தை மாதிரி அது. நான் செஞ்ச ஒரு முடிவு. அதாவது என்னுடைய கிரியேஷன். ஸோ அந்த கிரியேஷனுக்கு நான் வந்து எப்படி ஒரு குழந்தை பெத்துக்கிட்டாங்கன்னா, அத பார்த்துக்கணும். அத வந்து பத்திரமா பார்த்துக்கணும். அத புரொடெக்ட் பண்ணணும். அதே போல நம்ப ஒரு முடிவு எடுத்தோம் அப்படின்னா, அதையும் நம்ம குழந்தை போல நல்லா பார்த்துக்கணும். அத புரொடெக்ட் பண்ணணும். ஸோ மத்தவங்க வந்து அந்த முடிவ ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ, இல்ல மத்தவங்களுக்கு அது பிடிக்குதா இல்லையான்னா நம்மளோட கொஸ்டின் கிடையாது. நம்மளோட கிரியேஷன், நம்மளோட முடிவு அப்படின்னா, நம்ப அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ப அத நம்பிக்கை நிறைஞ்சதா இருக்கும்போது, அது கண்டிப்பா நம்மளுக்கு அதோடைய பலன வந்து கொடுக்கும். இப்ப நம்ப எடுத்த முடிவ நம்பளே சந்தேகப்படுறோம். இல்ல நம்ப எடுத்த முடிவுல நம்மளுக்கே சந்தோஷம் கிடையாது. இல்ல எனக்கே குறை சொல்றேன் அப்படின்னா, அந்த குழந்தைய நான் அனாதையா விட்ட மாரி தான் கணக்கு. அப்ப என்ன பண்ணும்? அதால அந்த ரிசல்ட்ட வந்து எனக்கு குடுக்க முடியாது. இத நம்ம புரிஞ்சுக்கணும். எப்பவுமே வந்து நம்ம ஒரு முடிவு எடுத்தோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்துட்டு மின் வச்ச கால்ல பின் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. முடிவு எடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பா 4, 5 கொஸ்டின்ஸ் வரும். 4, 5 பேர் சந்தேகப்படுவாங்க. 4, 5 பேர் தப்பா பேசுவாங்க. 4, 5 பேர் 4 விதமா சொல்ல தான் செய்வாங்க. ஆனா நான் வந்து அதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுல நான் கான்ஃபிடன்ஸ் என்னோட நம்பிக்கை வச்சு, அதுல நான் வந்து பொறுமையா கன்டின்யூ பண்ணணும். நான் எடுத்த பாத் இப்ப நீங்க 4 வருஷம் டிகிரி படிக்கிறீங்க அப்படின்னா, எடுத்த ஃபீல்ட் எடுத்தாச்சு. 4 பேர் 4 விதமா சொல்ல தான் செய்வாங்க. நீங்க எடுத்து முடிச்சோனே சொல்லுவாங்க, "ஓ! தெரியுமா இந்த யூனிவர்சிட்டில நல்லா இருந்துச்சு." அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. நம்ம எடுத்துட்டோமா, இதுதான் நம்ம லைஃபு, டார்கெட் செட் ஆயிடுச்சு. ஃபோக்கஸ் யூஸ் பண்ணி நான் வந்து அதுல வந்து 4 வருஷம் நல்லா படிச்சு, அதுல முன்னேற வழிய பார்க்கணும். நம்ம என்ன பண்ணுவோம் சம்டைம்ஸ் ஒரு கால் இங்க, ஒரு கால் அங்க. அது இங்கேயும் பார்த்துக்கிட்டு, அங்கேயும் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்மளால வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ முடிவெடுக்கிறது ஒரு ப்ராசஸ். ஆனா முடிவெடுத்த பின் நம்ம எப்படி நடந்துக்கணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். முடிவெடுத்த பின் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம நம்பிக்கை. நம்ம முடிவு மேல நம்ம நம்பிக்கை இருக்கும். அது நம்ம குழந்தை மாதிரி. அத ஞாபகம் வச்சுக்கணும். 2வது அதுல வந்து ரொம்ப ஸ்திரமாவும், கன்டினியூஸாவும், பொறுமையாவும் அத வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன்னா எதுவுமே வந்து லைஃப்ல உடனே கிடைக்காது. அதுக்கு தேவையான எனர்ஜி, அதுக்கு தேவையான சக்தி, எஃபோர்ட் நம்ம குடுத்தா தான், ஹார்ட் ஒர்க் குடுத்தா தான் வெற்றி கிடைக்குமே தவிர, சும்மா எந்த வெற்றியும் வராது. சும்மா ஏதாவது ஒண்ணு வருது, தானா அதோட வருதுன்னா, அது ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய பூர்வ ஜென்ம கணக்கா இருந்து வரலாம். மத்தபடி இல்லன்னா சும்மாலாம் எதுவும் நம்மளுக்கு லைஃப்ல வந்து கிடைக்காது. இத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ எல்லா காரியங்களுக்கும் ஏற்ற சக்திய நம்ம குடுத்தோம். எல்லா விதைக்கும் ஏற்ற தண்ணீரையும், அத முயற்சி நம்ம குடுத்தோம்னா, எல்லா விதையும் நல்ல ஒரு மரமா வளர்ந்து, அது நல்ல பலன்கள் நம்மளுக்கு கண்டிப்பா வந்து குடுக்கும். ஸோ இத நான் புரிஞ்சுகிட்டு, நான் லைஃப்ல இருக்கக்கூடிய முடிவுகள நான் வந்து ரொம்ப நம்பிக்கையோட, ரொம்ப அமைதியாகவும் மற்றும் பொறுமையாகவும் அத ஃபாலோ பண்ணி, அதுல நான் வந்து வெற்றி அடைவேன். இத நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணலாம். ஓம் சாந்தி.